பேர் அனந்த நாராயணன். நான் வந்து மன்னார்குடி கிட்டே இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமின்னு சொல்லி ஒரு சிவன் கோயிலில் குருக்களாக இருக்கேன். இந்த கோயில் வந்து ராகுகேதுக்கு பரிகார ஸ்தலம், ஆதி சூஷ்ம சர்ப்பதோஷ பரிகார ஸ்தலம் அப்படின்னு பேர். இந்த ஸ்தலத்தில் ராகுகேதுக்கு வெகு காலமாக வந்து பரிகாரங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ராஜராஜ சோழன் கூட முதல் போருக்கு போகும்போது இங்கே வந்து வேணின்னு போயிட்டு ஜெயித்த உடனே 96 ஆடு வாங்கிவிட்டு அந்த ஆட்டில் பால் கறந்து நெய்வளக்கேற்றுன்னு கல்வெட்டுகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தில் தான் நான் இருக்கேன். அதனால் ராகுகேது பற்றி நான் பேசுகிறது சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த பதிவை உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து சூப்பராக இருக்கும். அதாவது 7வது மாதம் 2025 மார்ச் மாதம் 2026 வரைக்கும் வேலையில் பயங்கரமான உயர்வுகள். நான் சொன்ன முன்னால் வேலை கொஞ்சம் எப்போவுமே சொல்கிறேன் பார்த்துங்க, ஒரு காலகட்டம் நல்லா இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அடுத்த காலகட்டம் நல்லா வரும். ராகுகேதுவை பற்றி பலவிதமான குழப்பங்கள் இருக்குது. நம்ம அந்த ராகு அப்படின்றது ஆன்டி கிளாக் வைஸ், எல்லா கிரகமும் ஒரு மாதிரி சுற்றுனா இது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். எல்லா கிரகத்துக்கும் வீடு இருக்குது அப்படின்னா ராகுகேதுக்கு வீடு, சொந்த வீடுகள் கிடையாது. எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டோட பலன் தரும் இப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் இருக்குது. அப்போ ராகுகேதுன்னு இருந்தாலே நமக்கு தோஷம், பிரச்சனை அப்படின்னு இருக்குது. இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் ராகு மாதிரி வந்து யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னும் இருக்குது. அப்போ கேது வந்து 12ஆம் வீட்டிலேருந்து அடுத்த பிறவி கிடையாது, அவர் வந்து ஆலயங்கள், அது வந்து கேது சம்மந்தப்பட்ட டாக்டர் அவங்களுக்குலாம் நல்லது, அவங்களாம் இது கேது சம்மந்தப்பட்டால் தான் பண்ணுவாங்க அப்படின்றது. இப்போ இது வந்து இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது ராகு கேதுக்கள் எந்த இடத்துல இருந்தால் நமக்கு வந்து பலன் தரும், எந்த நட்சத்திர காலில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன் தரும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ஜோதிடர்களுடைய பொதுவான கணிப்பு. அப்போ நம்ம வந்து இதை இன்னும் எப்படி புரிஞ்சுக்கிறது, ராகுகேது இன்னும் எப்படி, அது மட்டும் இல்லாமல் காலசர்ப்ப தோஷம்னு சொல்கிறாங்க. ராகுலேருந்து கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருந்தால் அதுக்கு பேர் காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ காலசர்ப்ப தோஷம் இருந்தால் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்பொழுது அப்போ இந்த காலசர்ப்ப தோஷத்தை வச்சு பார்க்கும்பொழுது எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்குள்ளே, அதாவது ராகு வந்து எந்த ராசியிலேருந்து இருந்தால் அந்த காலசர்ப்ப தோஷம் எந்த ராசியில் இருந்தால் நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றதுக்கும் பல விளக்கங்கள் இருக்குது. அதுக்கு தனி பேரே உண்டு. இப்போ லக்னம் 1ஆம் இடத்துல ராகு இருந்து 7ஆம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு வந்து அனந்த காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். அதே வந்து 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல கேது இருந்தால், 2ஆம் இடத்துல ராகு இருந்து 8ஆம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு கார்கோடக காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு வாசுகி காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். அதே மாதிரி 4ஆம் இடத்துல ராகு இருந்து 10ஆம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு சங்கல்ப காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு இருந்து 11ஆம் இடத்துல கேது இருந்தால் பத்ம காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். அதே மாதிரி 6ஆம் இடத்துல ராகு இருந்து 12ஆம் இடத்துல கேது இருந்தால் மகாபத்ம காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். 7ஆம் இடத்துல ராகு இருந்து 1ஆம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு தக்ஷக காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். அதே மாதிரி 8ஆம் இடத்துல ராகு இருந்து 2ஆம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு குளிகை காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். அதே மாதிரி 9ஆம் இடத்துல ராகு இருந்து 3ஆம் இடத்துல கேது இருந்தால் சங்கசூட காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். அது மாதிரி 10ஆம் இடத்துல ராகு இருந்து 4ஆம் இடத்துல கேது இருந்தால் கடக காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். அது மாதிரி 11ல் ராகு இருந்து 5ல் கேது இருந்தால் அதுக்கு விஸ்தார காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். அதே மாதிரி 12ல் ராகு இருந்து 6ல் கேது இருந்தால் சேஷனாக காலசர்ப்ப தோஷம்னு பேர். சரி, இப்படி இருந்து காலசர்ப்ப தோஷம் இந்த இடத்துல இருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 7ல் இருக்கக்கூடிய கேது, இதுக்கு வந்து அனந்த காலசர்ப்ப தோஷம்னு பேர். இது என்ன பண்ணுன்னா வாழ்க்கையில் நம்ம வெற்றிகள் இருக்குல்ல, அது ரொம்ப போராடி அந்த வெற்றியை அடைய வேண்டியதாக இருக்கும். ரொம்ப போராடி வெற்றி அடைகிறவங்களுக்கு என்ன தெரியுமா முக்கியமான விஷயம் ஏற்படுறது, பயங்கரமான திறமை இருக்கும் உங்களுக்கு.
அப்போ அந்த திறமையும் கொடுத்து அந்த வெற்றியும், அந்த திறமையும் ஏற்படுத்தி கொடுத்து அந்த வெற்றியும் கொடுக்கறது ராகு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ராகுக்கு எதுன்றது நமக்கு கெடுதல் மட்டும் பண்ணுறதில்ல, கெடுதல் மூலமாக நமக்கு விதி பயனை அனுபவிக்க வைக்கிறதான்னு சொல்கிறாங்க. விதி ரூபாய நமக அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வந்து சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறோம். இருந்த போதிலும் நம்ம அந்த ராகு கேது அப்படின்ற நிழல் கிரகங்கள், நம்ம நிழல் நம்மளோட தானே வரும், நம்ம நிழல் நம்மளோட வரும் அப்படின்ற மாதிரி தான் நிழல் கிரகங்கள் அப்படின்னு பேர். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க இந்த ஜென்மத்தில் அவங்க என்னென்ன விஷயங்களில் வந்து கஷ்டப்படணுமோ, என்னென்ன விஷயங்களை அனுபவிக்கணுமோ, இதெல்லாம் ராகு கேது தான் நம்ம கொடுக்குறது. நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், அங்கே பாருங்கள் சார், அவர் வந்து யாருக்கும் நல்லது பண்ணுறதில்ல, நான் எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணுறேன் சொல்லலாம். நான் தினமும் 6 வேளை குளிக்கிறேன், பூஜை பண்ணேன், எனக்கு ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரியே நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன், நான் நல்லவனாக தான் இருக்கேன், என்னால் யாருக்கு கெடுதல் கிடையாது, நான் நேர்மையாக சம்பாதிக்கிறேன், ஆனால் நான் வந்து கஷ்டப்படுறேன். ஆனால் பாருங்கள், அவன் அவ்வளோ அநியாயம் பண்ணுறான், அவ்வளோ ஊழல் பண்ணுறான், அவ்வளோ காசு வச்சுருக்கான், அவன் மட்டும் நல்லா இருக்கான், அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு மட்டும் அடிக்கடி பிரச்சனை வருதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது வந்து அவருக்கு அவர் அது மாதிரி அனுபவிக்கிறது ராகு அவருக்கு நல்லா இருக்கும். இதுதான் காரணம். அதே அந்த ராகு அந்த பீரியடு போயிடுதுன்னு வச்சிங்களேன், திரும்ப அவங்களே கஷ்டப்படுறதையும் நம்ம பார்க்க முடியும். ஏதான ஒரு வகையில் கஷ்டம் இருக்கும். வீட்டில் குழந்தைங்க நல்லா இருக்காது, இல்லை ஒய்ஃபு கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும், இல்லாட்டினா ஒரு சிலர் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும், ஒரு சிலர் மாட்டிக்க வேண்டி வரும். இதை பின்னால் அனுபவிப்பாங்க, நம்ம அதை பார்ப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கை ஒரு ஸ்ட்ரீம் லைன் மாதிரி நீட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ராகு கேது அப்படின்றது வந்து இது மாதிரி ஒரு சில விஷயங்களை ஒருத்தர் கொடுக்குறதும், பின்னால் வந்து அவருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துறதும் இதே ராகு கேது தான். ஸோ அதனால் வந்து நம்ம ராகு கேது அப்படின்றதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து எந்த மாதிரி இடத்துல இருக்குது, நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத ஒரு நல்ல ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுத்து உங்கள் ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிட்டு அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய பரிகாரங்கள்லாம் இருக்குது. இப்போது சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேனே, ஒருத்தருக்கு வந்து ராகு கேதுவே தோஷம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கலை, பூர்வ ஜென்ம இது கடன் அதெல்லாம் சொல்லுவாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் குழந்தை பிறக்கும். அவங்களுக்கு வந்து அனந்த விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருந்தால் போகிறோம். ஆயில்ய நட்சத்திரத்து அன்றைக்கெல்லாம் அவங்க விரதம் இருந்து நாகரை பூஜை பண்ணாலே கண்டிப்பாக ஒரே வருஷத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். இது வந்து சிம்பிள் லாஜிக். இது வந்து நீங்கள் ஜாதகமே பார்க்க வேணாம், யார்கிட்டையுமே போக வேணாம். குழந்தையில பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்து அன்றைக்கி நீங்கள் விரதம், அதுக்கு வந்து அனந்த விரதம்னு பேர். அனந்தன்னா ஆதிசேஷன். ஆதிசேஷ விரதம் இருந்தாலே நீங்கள் அதுலேருந்து பிரச்சனைலேருந்து விடுபட்டுடலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த ஆதிசேஷனை வழிபட்டாலே ராகு தோஷங்கள்லேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். ஸோ அதனால் பொதுவாக வந்து இப்போ இதெல்லாம் பாம்பு அப்படிலாம் சொல்லுவாங்க. பாம்பு இதுக்கெல்லாம் பயங்கர சயின்டிஃபிக்கலான விளக்கமே இருக்குது. பாம்பு சுருண்டு படுத்திருக்கா மாதிரி உள்ளதான் நம்ம மூளை. நமக்கு வந்து சூரியன்கிட்டேருந்து கிடைக்கிறது சோல், நம்மளுடைய ஆத்மா, நமக்கு இருக்கக்கூடிய உயிர் அப்படின்னு வச்சுக்க. உடம்பு கொடுக்கறது இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான். சரி, இந்த உடம்பு இருக்குது, ஆத்மா இருக்குது, இதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது, அதான் அது பேர் மனசுன்னு சொல்லுவோம். இந்த மனசை கொடுக்குறது சந்திரன் சுத்தின்டே வருது. ஸோ இந்த மூணுமே இருக்குது. இந்த மூணுலேயும் உண்டான விஷயங்களை வந்து நமக்கு எப்படி கிரகிச்சு கொடுக்கறதுக்கு, அதாவது இப்போ எப்படி டிவி இருக்குது, இங்கேருந்து ஒளி அலைகள் வருது, அதை வந்து நம்ம டிவியில் படமாக பார்க்க முடியாது, கண்ணுக்கு தெரியாத ஒளி அலைகள் வருது, அதை படமாக நம்ம காமிக்கிற சிப்பு வந்து அந்த டிவிக்குள்ளே இருக்குது, இல்லை ஃபோனில் இருக்குது. ஃபோனில் அப்படி இருந்தால் நம்ம இப்போ எல்லார்ட்டையும் பேசுகிறோம். இப்போல்லாம் எந்த விதமாக தொடர்பு இல்லை, ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி வச்சுருக்கோம், எங்கேயே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பேசுகிறோம், அவங்க பேச நம்ம தெளிவாக கேட்குது, இல்லை அவங்கள பார்க்க முடியுது, அதெல்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம மூளைன்றது ஒரு சிப்பு. அந்த மூளை எப்படி தெரியுமா இருக்கும், பாம்பு சுருண்டு படுத்திருந்தால் அப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இதெல்லாம் ஒரு கிளிம்ஸ், இதெல்லாம் ஒரு அடையாளம். அதனால் இதெல்லாம் இது செயல்படுறதுக்கு இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றது சிவஞான போதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதை தொடர்ந்து நமக்கு சொல்கிறதுக்கு. சிவஞான போதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சென்சஸ் இருக்குல்ல, பார்க்குறது, கேட்குறது, நுகர்றது, சுவைக்கிறது, தொடு உணர்ச்சின்னு இருக்குது, இந்த 5 இருக்கு இல்லையா, உடம்புல 96 விஷயமாக வியாபிக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் சிவஞான போதம். அது என்னென்ன அதெல்லாம் வந்து இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்காக சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம அமைதி நிம்மதி எங்கே இருக்கோ அங்கே இன்னும் அடுத்து என்ன கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் லக்ஷ்மி கடாட்சம். ஸோ அதனால் அமைதியும் நிம்மதியும் முதல்ல வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக உங்களை நீங்கள் வளமாக வச்சுருந்தீங்கன்னா தான் நீங்கள் வெளில போராட முடியும்.
உங்களுக்கு வெளியில் வந்து எல்லா விஷயங்களும் கிடைக்கும். மூஞ்சில் தேஜஸ் இருக்கும். உங்களை பார்த்தோன்னே மற்றவங்களுக்கு காரியம் செஞ்சு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த அமைதியும் நிம்மதியும் நமக்கு தேவைப்படுறது. இதை தான் வந்து நம்ம தேடணும். இதுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாலே பண்ண முடியும். அதுக்கு உதவக்கூடியதான் இந்த ராகுவும் கேதுவும். நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் கிரக சூழ்நிலைகள் மாறிகிட்டே இருக்குது. அதில் வந்து முக்கியமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்குது. மற்றதெல்லாம் ஒரு கிரகமாக இருக்கும்போது ராகு கேதுன்னு 2 கிரகம் இருக்குது. ஸோ 2 இடங்களை வந்து இது ஆக்கிரமிக்குது. ஒவ்வொன்றுக்கும் எதிர்விளைவு ஒன்று இருக்கும். இப்போ 1 அப்படின்றது நம்மளை குறிக்கும், 7ன்றது நம்மளுடைய துணைவரை பார்ட்னரை குறிக்கும். அப்போ 1ன்றத ராகு 7ன்றத கேதுன்னு இருந்தால் அப்போ அது 2க்கும் உண்டான கான்ஃப்ளிக்ஸ் எப்படி வரும்னு யோசிச்சு பாருங்கள். 2ன்றது பொருளாதாரம், 8ன்றது நம்மளுடைய ஆயுள்தானம். இது 2லேயும் ராகு எது இருந்தால் பொருளாதாரம் ஒரு பக்கம், ஆயுள்தானம் ஒரு பக்கம். அந்த பொருளாதாரத்தில் ஃபெயிலியர் ஏற்பட்டு ஆயுள் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நெகட்டிவாக இருந்தால். பாசிட்டிவாக இருந்தால் பொருளாதாரத்தில் நம்மளுடைய பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரைட்டு. இன்னொரு விஷயம் உண்டு இதிலேயே. பொருளாதாரம் கிடைக்கும், ஆனால் அது மறைமுகமாக, நான் சொன்னேன் இல்லையா, லஞ்சம் அது மாதிரிலாம் மறைமுகமாக கிடைக்கும். அப்போ பின்னால் ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? ராகுகேதுன்றது இந்த மாதிரி நமக்கு பல விஷயங்களை நமக்கு சொல்கிறது. அந்த ராகுகேது பயிற்சி வர 2025 வருஷம் 5ஆம் மாதம் 18ஆம் தேதி, அதாவது 18/5/2025 அன்றைக்கி பயிற்சி ஆகுது. ஸோ இது பயிற்சி ஆகுது. இது வந்து பொதுவாக வந்து ஒரு ராசியில் 9 பாதங்கள் இருக்குது. நட்சத்திரங்கள் 3ன்னா கூட பாதங்களாக நம்ம அதை பிரிச்சுருக்காங்க. 9 பாதங்கள் இருக்குது ஒரு ராசியில். அப்போது இந்த 9 பாதங்கள்லையும் இவர் பயணப்பட போகிறார். அதனால் ஒரு பாதங்களுக்கு 2 மாதம்னா 18 மாதம் இவர் வந்து கும்ப ராசியில் பயணப்பட போகிறார். அதனால் வந்து இந்த பயிற்சி என்ன நடக்குது, மீன ராசியிலேருந்து ராகு பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசி கேது பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த ராகு கேதுன்றது ஒரே நேரத்தில் பயிற்சி ஆகுது. இதுதான் வந்து ஒரு ஜாதகத்துலேயும் 180 டிகிரியில் இருக்கும். கரெக்டாக ராகுலேருந்து 180 டிகிரி. 180 டிகிரின்றது மொத்த நமக்கு ராசி கட்டங்கள் இருக்கு இல்லையா, 360 டிகிரி. அதில் சரி பாதி 180. அந்த 180 டிகிரியில் இந்த ராகுவும் கேதுவும் இருக்கும். அதனால் இப்படி எடுத்திங்கன்னா தராசு மாதிரி ஒரு ஜாதகத்தை வெயிட்டு கொடுக்கறது இந்த ராகு கேது. ஸோ அந்த ராகு கேது பயிற்சி நமக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் திருப்புமுனைகள்லாம் தரக்கூடியதாக இருக்குது. அது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்பெல்லாம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் வந்து மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், 3 நட்சத்திரம் இருக்குது. ஸோ இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான். காலபுருஷ தத்துவத்தில் 10வது வீடாக இருக்குது. இப்போ வந்து ராகுகேது பயிற்சியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதான் கான்சன்ட்ரேஷனாக தான், மற்ற கிரகத்தை பற்றிலாம் விட்டுருவோம். ராகுகேது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்குறோம். இது நீங்கள் முழுமையாக எடுத்துக்காமல் ராகுகேது பயிற்சி இது பலன் இது இப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதை பார்க்குறோம். அப்போ ராகு எங்கே இருந்தார், எங்கே வரப்போகிறார், என்ன செய்ய போகிறார், இந்த 3 கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போது உங்கள் ராசிக்கு இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் ராகு இருந்தால் 2வது வீட்டுக்கு வரப்போகிறார். 3வது வீட்டிலேருந்து 2வது ராகு இது வரைக்கும் நல்ல பலன்கள் தரக்கூடியவராக இருந்தார். அவர் 2வது வீட்டுக்கு வர போகிறார். கேது வந்து உங்களுக்கு இது வரைக்கும் வந்து 9வது வீட்டில் இருந்தார், இப்போ 8வது வீட்டுக்கு வர போகிறார். இதனால நமக்கு என்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ராகு வந்து 18/5/2025 பயிற்சி ஆகிறார். அதுலேருந்து 5ஆம் மாதத்துலேருந்து 11ஆம் மாதம் வரைக்கும் அவர் குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். குரு வந்து 3, 12 இந்த இடங்களுக்கு அதிபதியாக இருக்கார். அதனால் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியான குழப்பங்களும் செலவினங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் நிற்கலை அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படும். இது வந்து குடும்பத்தில் ஒரு சில வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். நீங்கள் இந்த டயத்தை வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வாக்குவாதங்கள் தான் அதிகமாக ஏற்படும். வாக்குவாதங்கள்னால பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் அதனால் வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது, இல்லை வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் யோசிக்கிறது, இது 2மே நல்லது. இந்த காலகட்டங்களில் அது மாதிரி நீங்கள் பார்க்கணும். இதுக்கு அடுத்து நவம்பர் மாதத்துலேருந்து ஜூலை 2026 வரைக்கும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். ராகுவோட நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது, உங்களுக்கு 7வது வீட்டில் இருக்குது, உங்களுக்கு 11வது வீட்டில் இருக்குது. சூப்பராக இருக்கும்.
உங்களுக்கு வந்து 2வது வீட்டில் இருக்குது, உங்களுக்கு 6வது வீட்டில் இருக்குது. அது மாதிரி வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானம் 10வது வீட்டில் இருக்குது. மகர ராசிக்கு 10வது வீட்லேயும் 6வது வீட்லேயும் 2வது வீட்லேயும் ராகுவோட நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த ராகு தன்னோட இந்த வீடுகள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அவர் வைப்ரேட் பண்ண போகிறார். 2ன்றது பொருளாதாரம், 6ன்றது கடன், ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்றது, உங்களுக்கு 10ன்றது தொழில் ஸ்தானம். ஸோ தொழிலில் உங்களுக்கு போட்டியாளர்கள், தொழிலில் எதிர்ப்புகள், அப்போது அது மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி சான்சஸ் விலகிறது. அதனால் பொருளாதார இழப்புகள், அவ்வளோதான், சிம்பிள். இதை வந்து 3ஐயும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள், அது மாதிரி வந்து கடன், அதனால் வந்து செலவினங்கள், உத்தியோகத்தில் எதிர்ப்புகள், அதனால் பிரச்சனைகள், இது அவ்வளோதான். 3 உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டங்களில். இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா, அவர் வந்து தன்னுடைய செவ்வாயோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா 4வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார். ஸோ இந்த காலகட்டங்கள் உயர்வாக இருக்கும். வீடு வாங்குறது, மனை வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு லாபகரமான காலங்கள், இந்த வீடு வாங்கி விற்கக்கூடிய புரோக்கர்ஸ் அவங்களுக்கு லாபகரமான காரியங்கள், தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபகரமான காரியங்கள், இதெல்லாமே அப்போ நடக்கும். அப்போ வந்து அது ரீதியான உயர்வுகள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு அது நடத்துகிறவங்களாம் நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் புதுசாக ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் ஆரம்பிக்கிறனால அதுக்கு அந்த காலகட்டங்கள் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள் அது மாதிரி ஆரம்பித்து வாழ்க்கை வந்து உங்களுக்கு சிறப்பாக போயின்ட்டுருக்கும். கேது வந்து உங்களுடைய ராசிக்கு என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு 9வது வீட்டில் 8வது வீட்டுக்கு வராரு கேது. 8வது வீட்டில் முதல்ல வந்து 8வது வீட்டு அதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் 5லேருந்து 7ஆம் மாதம் வரைக்கும் இருக்கார். அதனால் இந்த காலகட்டங்களில் அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசாங்க எதிர்ப்பு ஏற்படும். உங்களுக்கு அரசாங்க ரீதியாக இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, போலீஸ்காரன் பிடிச்சிடும், ஃபைன் போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி அரசாங்கம்னா நீங்கள் அப்படி எடுத்துக்கணும். அது வந்து கொஞ்சம் 2 மாதம் தான், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் எல்லாத்தையும். அந்த மாதிரி இல்லாட்டினா நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு அவனுக்கு கை கட்டி நிற்க வேண்டி வரும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, கேது வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை பயணிக்கிறார். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதி. ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து சூப்பராக இருக்கும். அதாவது 7வது மாதம் 2025லேருந்து மார்ச் மாதம் 2026 வரைக்கும் வேலையில் பயங்கரமான உயர்வுகள். நான் சொன்ன முன்னால் வேலை கொஞ்சம் எப்போவுமே சொல்கிறேன் பார்த்துங்க, ஒரு காலகட்டம் நல்லா இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அடுத்த காலகட்டம் நல்லா வரும். ஸோ கொஞ்சம் அந்த காலகட்டங்களை அப்படியே நம்ம கொஞ்சம் கிராஸ் பண்ணோம்னா அடுத்து நல்லாயிருக்கும். இந்த இடத்துல மாறிட்டோம்னா மாறி போயிட்டே இருப்போம். நம்ம அதே ஸ்டேஜில் தான் இருப்போம். அதாவது இந்த இடத்துல தோன்றோம் 10 அடி தண்ணி விளையாடனா, அப்புறம் அந்த இடத்துல ஒரு 10 அடி, அப்புறம் அந்த இடத்துல ஒரு 10 அடி, 30 அடி இங்கே தோணுனா தண்ணி வந்துருக்கும் இல்லையா? இயல்பாக தெரிஞ்சது தானே. இப்போ அதே மாதிரி அந்த விஷயத்துலேயே அந்த காலகட்டங்கள் மாறிச்சுனாலே அதே உங்களுக்கு உயர்வு வந்துடும். உங்களை எல்லோரும் ரெகனைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தான். இருந்த போல் வந்து நம்ம ஒரு விஷயத்தை பேசும்போது நம்ம அதை குறிப்பிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த காலகட்டங்கள் வேலையில் வந்து ரொம்ப உயர்வான காலகட்டங்களாக இருக்கும். இதுக்கு அடுத்து அவர் பயணிக்கிறது கேதுவோட நட்சத்திரம். கேதுவோட நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்குது? உங்களுக்கு 4வது வீட்டில் இருக்குது, உங்களுக்கு 8வது வீட்டில் இருக்குது, 12வது வீட்டில் இருக்குது. இந்த காலகட்டங்களில் அம்மாவோட உடல்நிலையினால் மருத்துவ செலவினங்கள் ஏற்படும். குடும்பத்தில் உங்களுக்கு இல்லாட்டாலும் யாரான ஒருத்தருக்கான மருத்துவ செலவினங்கள் ஏற்படும். அது ஆப்ரேஷன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய உடல்நிலையும் பார்த்துக்கணும். உங்களோட உடல்நிலைக்கும் மருத்துவ செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கெடுபலன்கள் அப்படின்னு நினைக்காது. ராகுக்கு எப்படி நல்ல பலன்கள் சொன்னோம் அப்படின்னு நல்லதும் கெட்டதும் மாறி வரும். காலமும் இப்போ கெட்ட காலம்னா அடுத்து வரக்கூடிய நல்ல காலமாக இருக்கும். ஸோ இது மாதிரி மாறி வரதான் வாழ்க்கை. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தை நம்ம அப்படியே கடந்து தாண்டியெல்லாம் போயிட முடியாது. இந்த காலகட்டத்தை நீங்கள் தாண்டி பண்ணணும், தாண்டலாம் முடியாது, கடந்து தான் போக முடியும். அதை வந்து பாஸ் த்ரூ பண்ணணும். அப்போ நீங்கள் அதை வலிமையாக நீங்கள் எதிர்கொள்ளணும். வலிமையாக எதிர்கொள்கிறதுக்கு இந்த வலிமை அப்படின்றது கடவுளுடைய அருள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போ நீங்கள் அதுக்கு வேண்டிய பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் ஜோதிடரை கொண்டு போய் காமிங்க. அது என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. இந்த கோச்சார பலனையும் பாருங்கள். இது 2ஐயும் பார்த்துட்டு நீங்கள் வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த காலகட்டங்களை நல்ல முறையில் கடந்துக்கலாம். அதனால் எல்லாருக்கும் வந்து இந்த காலகட்டங்கள் பரிகாரம் பண்ணணுன்னா பரிகாரம் பண்ணிக்கங்க. பரிகாரம் பண்ணுறது கூட பாமணி மண்ணாடிக்கிட்ட இருக்க பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் நீங்கள் பண்ணிக்கலாம்.
அந்த சிவன் கோயிலில் ஆதிசேஷன் வந்து கீழே இடுப்பு கீழே வந்து பாம்பு உருவமாகவும் மேலே மனித ரூபமாகவும் வந்து வணங்கியிருக்கார் இங்கே. அது வந்து ராகுவோட உருவம், அந்த உருவத்திலே இருக்கக்கூடிய ஆலயம் இது. அதனால் இங்கே வணங்கும் பொழுது தோஷம் இருந்தால் யோகமாக மாறும் அப்படின்னு சொல்லி பல நாடிகள், அகத்திய நாடி, திரவ நாடி, சப்தரிஷ் நாடி, கௌசிக நாடி, ஸ்கந்த நாடி, காகபுஜன்ற நாடி, வசிஷ்ட நாடி, இப்படி எவ்வளோ நாடியில் சொல்லியிருக்கு. ஸோ அதனால் வந்து இங்கே நீங்கள் வணங்கிட்டு இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிக்கலாம். வெள்ளிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் பூஜை நடக்கிறது. வெள்ளிக்கிழமைனா காலம்புற 10 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கும் வந்தீங்கன்னா அந்த பூஜைகள் நீங்கள் கலந்துக்கலாம். இதை கலந்துட்டு சர்ப்பசுக்தம் இப்போ சொல்லுவோம், சர்ப்பசுக்தம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஜாதகத்திலே கால சர்ப்ப தோஷம் இருக்குது அப்படின்னா அவன் சர்ப்பசுக்த ஹோமம் பண்ணணும், அது மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நம்ம ஜோதிட இதிலே பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்மளுடைய தமிழ்லையே பார்த்தோம்னா ஜாதக அலங்காரம் கீரனூர் அவர் எழுதின 500-600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினதெல்லாம் ஜாதக அலங்காரம் இருக்குது. அதிலே போட்டிருக்கும். கல்லில் வந்து நாகர் சிலை அடித்து கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி ஹோமம் பண்ணோம்னா நமக்கு காலசர்ப்ப தோஷத்தினுடைய பலன், அதனால் எது தடையாக இருக்கோ அந்த எந்த காரியம் தடங்கள் ஏற்படுறதோ அந்த காரியத்தில் வெற்றி அடைய முடியும். இது வந்து எதுக்கு பண்ணலாம்? கல்யாணம் அது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், பிஸ்னஸ் அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம், குழந்தைகள் பிறப்பு அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்கள். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு பலன் நிச்சயமாக நல்ல பலன்களே கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.